வி. பாரதியனின் தாய்மை 1958ஆம் ஆண்டு சுதேசமித்திரனில் வெளிவந்தது. நான் ஒன்றும் எழுத மாட்டேன், நீங்க தான் அப்பாவுக்கு எழுதணும் என்றாள் சுசரிதா. என்ன எழுதட்டும் என்று கேட்டான் மந்திரமூர்த்தி. எனக்கென்ன தெரியுமாம், என்ன வேணுமானாலும் எழுதுங்கோ என்றாள் சுசரிதா. என்ன வேணுமானாலும் எழுதட்டுமா என்றான் மந்திரமூர்த்தி. ஐயோ, என் வாயை ஏன் பிடுங்குறேன், நான் உங்க கூட பேசலை போங்கோ என்றாள் சுசரிதா. டாக்டர் விமலா கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கு, அதையும் சேர்த்து வைத்து உங்கள் அப்பாவுக்கு பொண்ணுக்கு 1 வருஷம் லீவு வேணுமாம்னு எழுதுறேன் என்றான் மந்திரமூர்த்தி. அவள் பேசாமல் நின்றாள். சுசரிதா என்று கூப்பிட்டான் மந்திரமூர்த்தி. அவள் பேசாமடந்தையாகிவிட்டாள். வார்த்தை எடுத்த வெண்கலச் சிறையென சிந்தனையில் மயங்கி உட்கார்ந்து விட்டாள். மந்திரமூர்த்தி மேஜை மீது கிடந்த ஆங்கில பத்திரிகையை கையில் எடுத்து அதிலே பார்வையை செலுத்தினான். முழுப்பக்க விளம்பரம் ஒன்று அவன் பார்வையிலே தங்கி நின்றது. உங்கள் குழந்தை புஷ்டியுள்ளதாக வளர என்று கொட்டை எழுத்துக்களுக்கு அருகிலே 2 கைகளையும் அகல விரித்து கொண்டு ஆர்வம் பெருகும் கண்களுடன் கொழுக்கட்டை போன்ற தடிப்புடன் கூடிய உருவம் படைத்த குழந்தை ஒன்று படத்திலே. அவள் பக்கம் திரும்பினான். சிலை கண்ணீர் பொங்க உட்கார்ந்திருந்தது. சுசரிதா என்று கூப்பிட்டான் மந்திரமூர்த்தி. என்றாள் சுசரிதா. இதிலே ஒரு விசேஷமான விஷயம் பாரு என்று இழுத்தான் மந்திரமூர்த்தி. ஏதோ ஒரு புதிய சமாச்சாரம் என்கிற எண்ணத்தில் ஆசையுடன் கையை நீட்டி பத்திரிகையை வாங்கினாள். என்ன கேலி வேண்டி கிடக்கிறது எல்லாத்துக்கும் மேலே என்று அவன் மேல் கோபமும் ஆத்திரமும் ஒருங்கே பொங்கின. வெட்டுவது போல பார்வையை வீசிவிட்டு பத்திரிகையும் கையுமாக சமையற்கட்டிலே நுழைந்தாள். அவர்களது 2 அறைகள் உள்ள இல்லத்திலே ஒன்று வசிக்கும் அறை, மற்றொன்று சமையற்கட்டு. மந்திரமூர்த்தி வாய்விட்டு சிரித்தான் அவள் செய்கையைக் கண்டு. சற்றைக்கெல்லாம் சமையற்கட்டில் நுழைந்து கவனித்தான். அவள் அந்த குழந்தையின் படத்தை ஆசையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் என்னென்ன எண்ணினாளோ. எண்ணவும் முடியாத வேகத்திலே சம்பவங்கள் 1 வருடத்திலே நடந்தேறியிருந்தன. பாட்னாவிலே பிறந்து வளர்ந்து வந்த சுசரிதா அங்கே சர்க்கார் அதிகாரியாக இருந்த முத்துசாமி ஐயரின் மூத்த குமாரி. அவருடைய அண்ணா அவரை பார்ப்பதற்காக பாட்னா வந்தபோது அழகே உருவாய் நின்ற சுசரிதாவை பார்த்துவிட்டு அவரது பழைய கால நோக்குப்படி வயது வந்த பெண்ணுக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டியது தனது கடன் என்று தீர்மானித்து தான் திரும்பிய போது அவளையும் அழைத்து கொண்டு வந்தார் தமிழ்நாட்டிற்கு. பல திக்குகளிலும் ஜாதகங்கள் அனுப்பினார். பம்பாயில் வேலை பார்த்த அவர் பிள்ளையும் தில்லியில் இருந்த மருமகனும் கண்ணுக்கு பிடித்தவர்களாக தோன்றிய அத்தனை பிள்ளைகளையும் அணுகி ஆவண செய்ததிலே அகப்பட்டான் மந்திரமூர்த்தி. சர்க்கார் உத்தியோகம், சம்பளம் கை நிறைய, பரீட்சைகள் தேறி முன்னுக்கு வர நிறைய வாய்ப்புகள், வாட்டசாட்டமான உடல் கட்டு, முகத்திலே தெளிவு, இன்னும் என்ன வேண்டும்? ஜாதகம் சுமாராக பொருந்தினாலும் போதும் என முடிவு கட்டினார் பெரியப்பா. அண்ணா பார்த்து பிடித்த பிள்ளை நிச்சயமாக தகுந்தவனாக இருப்பான் என உறுதி பூண்டாள் சுசரிதா. பெயருக்கு பிள்ளை பெண்ணை பார்க்கும் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி உடனுக்குடனாக நிச்சயதார்த்தம் செய்தார்கள். ஒரே வாரத்தில் இருந்த சுபதினத்தில் அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கும் பாக்கியம் பெற்றாள் சுசரிதா. மந்திரமூர்த்தி என்ன மந்திரம் போட்டானோ தெரியவில்லை. கல்யாணத்தின் போது சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் கல்யாணம் நடந்த 2ஆம் மாதமே என்னை உடனே பம்பாய்க்கு அழைத்து போய்விடுங்கள் என்று பிடிவாதம் பிடிக்கிறாள் இந்த பெண் என்று பெரியப்பா கேலி செய்தார். சுசரிதா கணவனுடன் வாழ பம்பாய் வந்து சேர்ந்து விட்டாள். பெரியப்பாவுக்கு பெண் கிடையாது. 4-5 மாதங்கள் தன் வீட்டில் வைத்திருந்து பிறகு அவள் புருஷன் வீட்டுக்கு அனுப்பலாம் என திட்டமிட்டிருந்த அவர் ஆசையில் மண் விழுந்த போது அவர் அப்படி சொன்னதில் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை அல்லவா? சுசரிதா மந்திரத்தின் அன்பிலே கட்டுண்டாள். அவள் அழகிலே மந்திரம் பெருமையும் பூரிப்பும் நிரம்பித் திளைத்தான். 4 மாதங்கள் ஜோடிப்புறாக்கள் என பார்க்க வேண்டிய இடங்கள் பம்பாயிலே எத்தனை உண்டோ அத்தனைக்கும் பஸ், டாக்ஸி, ரயில் எல்லாவற்றிலும் ஏறி இறங்கி சுற்றினர் சுசரிதாவும் மந்திரமூர்த்தியும். மந்திரத்தின் எண்ணங்கள், செயல்கள் எல்லாவற்றிலும் சுசரிதா முன்னே நின்றாள். அவன் காரியாலயத்திற்கு சென்ற வேளைகளிலே ஆபீஸ் உத்தியோகம் என்பதெல்லாம் இல்லாமல் எப்போதும் என்னுடனேயே அவர் இருக்கும்படியான வாய்ப்பு இருந்தால் எத்தனை நன்றாக இருக்கும் என்று ஏங்கித் துடித்தாள். சுசரிதாவின் சிவந்த முகத்திலே வெண்மை படர்ந்து நாவிலே ஜலம் நிறைய ஊறி வயிற்றுப்பசி மந்தித்த போது அவள் தனக்கு ஏதோ வியாதி வந்துவிட்டது என எண்ணத் தலைப்பட்டாள். வம்பு பேசுவதோ கேட்பதோ பாட்னாவில் வளர்ந்த அவளது வாழ்விலே இருந்ததில்லை.
தகப்பனார் நாள் தவறாமல் இரவில் இன்று என்ன படித்தாய் என்கிற கேள்வியை அவளது சிறு வயது முதலே கேட்டு வளர்ந்ததிலே படிப்பு பாட்டு இரண்டும் தான் அவள் உலகில் தெரிந்து கொண்டவை. நிறைய பேசி பழகக்கூட மந்திரத்திடம்தான் கற்றுக்கொள்ளத் தொடங்கியிருந்தாள். அவளது உடல் கோளாறை அறிந்த மந்திரமூர்த்தி அவளிடம் வேடிக்கையாக, நிலைமை கவலைக்கிடம் என்றான். வெகுளியாக இருந்த அவள், இது என்ன வியாதி என்றாள். சுவரில் மாட்டியிருந்த கேலண்டர் அவனுக்கு உதவியாக நின்றது. படத்திலே சிவனும் பார்வதியும் உட்கார்ந்திருந்தார்கள். பார்வதி தேவியின் மடியிலே குழந்தை குமரக்கடவுள் அருட்சோதியாக வீற்றிருந்தார். பார்வதியின் மடியிலே யார் பார்த்தாயா என்றான் மந்திரமூர்த்தி. அவளுக்கு புரிந்துவிட்டது. முகம், நிஜமாகவா? 35 நாட்கள் நான் என்று அவள் உள்ள வெளியிலே வெட்டி பாய்ந்த பல மின்னல் கேள்வியின் அபிநயத்தை காட்டிவிட்டு வெட்கத்தால் குனிந்து கொண்டது. வெட்கம் தாழ முடியவில்லை அவளுக்கு. கல்யாணமாகி எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டன? முழுக்க 6 மாசம் முடியவில்லை. என்ன அவசரம் அதற்குள்ளாக? பெரியப்பா வரும்போதே கேலி செய்தார். அங்கே போய் 6 மாசம் ஆகிறதுக்குள்ள சுசரிதா திரும்பி வரப்போகிறாள். சீக்கிரம் சீமந்தம் நடந்தால்தானே அவள் பிள்ளையை விட்டு என்னை விரட்ட முடியுமாம், இல்லையா என்றார் அவர். எதற்காக அவர் சொன்னபடி ஆக வேண்டுமாம்? எனக்கு ஒன்றும் குழந்தை வேண்டாம். சிந்தனை சிந்தனை, சர்வசதா சிந்தனைதான். மறந்துவிட்டு கூட அவளால் இருக்க முடியவில்லை. மந்திரமூர்த்திக்கும் மனதுக்கு சற்று பிடிக்காமல் தான் இருந்தது. எல்லோரும் சிரிக்கப் போகிறார்களே என்று நினைத்தான். தவறு ஒன்றும் இல்லைதான். இருந்தாலும் அவன் யோசனை எங்கெங்கோ ஓடியது. அவனுக்கு அண்ணா தம்பி 9 பேர், அவளுக்கு தங்கை தம்பிகள் 5 பேர். நல்ல செழிப்பான குடும்பங்கள்தான். தனக்கும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் பொய்க்காமல் நிறைய பிள்ளை பெண்களோடு பெருவாழ்வோ என்று அவன் மனத்தில் சிந்தனை எழுந்தது. வாழ்விலே நடப்பவைகளில் பல நம்ப முடியாதபடி அமைகின்றன, பல நாம் எதிர்பார்க்க முடியாதபடி அமைகின்றன. மந்திரமூர்த்தி அன்று 9 மணிக்கு காரியாலயத்திற்கு புறப்படும் போது சுசரிதாவை மாலையில் நண்பர் ஒருவர் இல்லத்திற்கு போய்வர தயாராக இருக்குமாறு சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றான். மாலையிலே அவன் வீடு திரும்பிய போது சுசரிதா முனகிக் கொண்டு படுத்திருந்தாள். குளிர் ஜுரம் கண்டிருந்தது அவளுக்கு. ஜுரம் உடலின் உஷ்ணத்தை வெகுவாக அதிகமாக்கியது. உதிரத்திலே தகித்த வெப்ப கொதிப்பிலே உதிரத்தில் வளர்ந்த கரு சிதைவுற்றது. 4 மாதம் வளர்ந்துவிட்ட அவள் சிசு அழிவுற்றது. சுசரிதா உடல் பலவீனமடைந்தாள். உள்ளம் வருந்தியது. தாயாக வேண்டும் என்று விரும்பியோ விரும்பாமலோ தாய்மையுற்ற அவள் கொஞ்சம் கொஞ்சமாக தனக்கு பிறக்கப் போகும் பிள்ளையை பற்றிய எண்ணங்களிலே மகிழ்ந்து திளைத்து கொண்டிருந்தாள். முளைத்திருந்த ஆசைப்பயிர் அழிவுற்றதிலே துக்கமடைந்தாள். மந்திரம் அவள் உயிர் பிழைத்தாளே என்பதில் மகிழ்வு பெற்றான். மருந்தும் டானிக்கும் நிறைய வாங்கி கொடுத்தான். சுசரிதா பழைய பலம் பெற நாளாகும் என்றாள் டாக்டர் விமலா. அவள் 1 வருடம் தாய் வீடு சென்று இருந்து வருவது உத்தமம் என்பதாக தனிமையிலே மந்திரமூர்த்தியிடம் சொன்னாள் டாக்டர். மந்திரமூர்த்தி டாக்டரின் கருத்தை புரிந்து கொண்டார். புரிந்து கொள்ள முடியாத மனப்பக்குவம் படைத்தவளாக தோன்றினாள் சுசரிதா. உடம்பை தேற்றிக் கொள்வதற்காக பிறந்தகம் போய் இருந்து வருமாறு வேண்டினான் மந்திரமூர்த்தி அவளிடம். அவனை விட்டு பிரிந்து போக முடியாது என குழந்தையைப் போல சண்டித்தனம் செய்தாள் அவள். போதாததற்கு பாட்னாவில் இருந்த அவளது தகப்பனார் வேலை தொந்தரவு காரணமாக புறப்பட்டு வர தனக்கு சௌகரியமில்லை என்றும், ஓரிரு மாதத்தில் நீண்ட ரஜாவிலே வரப்போவதாகவும் அதுவரை பொறுத்திருக்க வேண்டுமென்றும் எழுதினார். மந்திரமூர்த்தி தனது காரியாலய வேலையோடு கூட மனைவிக்கும் சுசுரூஷை செய்ய வேண்டியதாயிற்று. நாள் தவறாமல் வேலை தவறாமல் மருந்தும் டானிக்கும் புகட்ட வேண்டிய கைங்கரியத்தை அவன் செய்ய நேர்ந்தபோது 20 வயது நிரம்பிவிட்டாலும் அறிவிலே 6-7 வயது கூட நிரம்பாத குழந்தை சுசரிதா என்கிற முடிவுக்கு வந்தாள். அவளது உடல் தேறியது. 2 மாதங்கள் ஸ்லேட்டிலே எழுதி பார்த்து அழித்த மாதிரி மறைந்து விட்டன. சுசரிதாவின் மனப்பாங்கு மாறிவிட்டது. உடம்பு சரியாக இல்லாமல் இருந்தபோது ஏற்பட்ட வேதனைகளை மறந்துவிட்டாள். அவளும் அவனுமாக மாலையிலே வெளியே போகும்போது எதிரே ஏதாவது குழந்தையை கண்டால், குழந்தை நன்றாக இருக்கிறது இல்லை என்று கேட்டாள். முன்பெல்லாம் தாயும் குழந்தையுமாக வருபவர்கள் அவள் கவனத்தை அவ்வளவாக கவரவில்லை. ஆனால் இப்போது, நீங்களே சொல்லுங்கோ, அழகா சின்ன குழந்தை இருந்தால் நன்னா இருக்கும் இல்லையா? பொழுது போகிறதே தெரியாது. நீங்கள் ஆஃபீஸுக்கு போனால் எப்போ வருவேன்னு காத்துட்டே இருக்க வேண்டாமே என்றாள் சுசரிதா. ஆமாம் என்றான் அவன். அவன் முதல் தடவையாக சுசரிதா இதை சொன்னபோதுதான் புரிந்து கொண்டான். அவளுக்குள்ளே ஒரு பெரும் புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று. முன்பெல்லாம் குழந்தைகள் இருந்தால் தொந்தரவு, வெளியிடங்களுக்கு போக முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது
என்ற அடியோடு குழந்தையே வேண்டாம் என்பது போல் பேசிய அவள் இப்போது முழுக்க மாறியிருப்பது அவனுக்கு புரிந்தது. பிறக்காத குழந்தைக்கு தாயாக இருந்தவள் பிறக்கும் என்கிற ஆர்வத்திலே வளர்ந்திருந்த ஆசைகளை நெஞ்சிலே நிறுத்தி கொண்டு விட்டாள். இனி அவள் குழந்தைகளைக் கண்டால் அப்படித்தான் பேசுவாள் என்பதையும் தெரிந்து கொண்டான். டாக்டர் விமலா கூறிய உபதேசம் அவன் நினைவிலே இருந்தது. சுசரிதாவின் உள்ளத்திலே மிகுந்த வேகத்திலே பொங்கி வளர்ந்த ஆசை தீயை அவன் எப்படி அணைக்க முடியும்? வெகுளி மனம் படைத்த குழந்தை அவள். மறுபடி டாக்டரிடம் உதவியை நாடினான் அவன். சுசரிதாவின் மனநிலையை மறைத்தும் மறைக்காமலும் எப்படி கூற முடியுமோ அப்படி மிகுந்த சிரமத்துடன் கூறினான் மந்திரம். டாக்டரும் பெண்ணல்லவா? டாக்டர் சிரித்தாள். அவன் சிரமப்படுவதைக் கண்டு. அவன் சொல்ல வந்ததை புரிந்து கொண்டு விட்டாள் அவள். மனத்தெம்புக்கு ஈடாக உலகிலே எதுவுமே கிடையாது. அவளை பரிசீலித்து நாளையே இனி உனக்கு எந்த பயமும் இல்லை என்று சொல்லிவிடுகிறேன். மனோதத்துவப்படி அவள் ஆசையை ஒட்டிய காரியம் நிகழுவானால் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லைதான் என்றாள் டாக்டர் விமலா. சுசரிதாவின் பிள்ளைப்பித்து வளர்ந்து வந்தது. 5-6 மாதங்கள் சென்றபோது டாக்டர் விமலாவிடம் சுசரிதா போக வேண்டிய நிலை வந்தது. டாக்டர் விமலா சிரித்து கொண்டே அவளை பரிசீலித்து முடித்தவுடன், இன்னும் 7 மாதத்தில் எங்கள் நர்சிங் ஹோம் ஒரு புதிய ஜீவனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப் போகிறது என்று மிஸ்டர் மந்திரத்திடம் சொல்லுங்கள் என்றார். அன்று சுசரிதாவின் மனத்திலே ஏற்பட்ட இன்ப உணர்ச்சி அவள் வாழ்விலே வேறு என்றுமே ஏற்பட்டதில்லை.